அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையுள்ள அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய ஆசை, கனவுகள், எதிர்பார்ப்புகள் அனைத்துமே தானாக நிறைவேறக்கூடிய ஒரு நேரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் இந்த வாரம் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த வாரம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குருவும் செவ்வாயும் பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் தற்போது செவ்வாய் குருவை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில், அதாவது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. இதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய்ங்க. அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது புதிய திருப்பங்கள் பலவும் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களாலோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. குறிப்பா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நீங்கள் எதிர்பார்த்தபடி சொத்துக்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. பயணங்கள் அதிகரிக்குங்க. என்னதான் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே பயணங்கள் அதிகரித்தாலும் கூட இந்த பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த ஆசைகளில் ஒன்று நிறைவேற இருக்கு என்பதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே கிடையாது. அதே போல உடன்பிறப்புகள் ஒற்றுமையோடு செயல்பட்டு பாக பிரிவினைக்கு முன் வருவாங்க. இதனால பங்கான விஷயங்கள்ல இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தேவையில்லாத மனக்குழப்பங்கள், வாக்குவாதங்கள், சிறு சிறு சஞ்சலங்கள் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்குகள் சுமூகமாக உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. பூமி விற்பனையால் லாபம் உண்டுங்க. புதியவர்களின் நெருக்கம் பொருளாதாரத்தை விருத்தி செய்து கொடுக்கும் என்பதால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரமாகவே இந்த வாரம் சிம்மராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்களுமே உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரித்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதன் உங்களுடைய ஜென்ம ராசியில் தற்போது சஞ்சரிக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு தன லாபதிபதியானவர் புதன் பகவான். அவர் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிப்பது அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏன்னா செல்வ நிலையும் செல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஆசைகள், கனவுகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுகள் கை கொடுங்க. இவ்வளவு நாட்களாக இந்த சுபகாரிய பேச்சுக்கள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல நிகழ்கால தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் ஓடி வந்து உங்களிடம் இணைந்து கொள்வாங்க. சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வாரம் இருக்கு என்பதால அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளுடைய மனதில் இடம் பிடித்து தேவையான காரியங்களை சாதித்து கொள்ள சிறந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் சக ஊழியர்களிடம் உங்களுடைய முன்னேற்றங்களை பற்றி சொல்ல வேண்டாம் என்பதையும், சொந்த விஷயங்களை பற்றி கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் சூரியனும் உங்களுடைய ஜென்ம ராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் உங்களுக்கு அரசாங்க சம்பந்தமான காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. இருந்தாலும் சூரியன் உங்களுடைய ஜென்மத்தில் இருப்பதால உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் உடலில் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதும் தேவையில்லாமல் வெளியில் அலைவதை குறைத்துக் கொள்வதும் மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு
காட்டுதுங்க. சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான கன்னி ராசியில் கேதுவோடு இணைந்து சுக்கிரன் நீச்சம் பெறுகிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவதால தொழில் போட்டிகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் தேவைப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. எந்த காரியத்திலும் உடனடியாக முடிவெடுக்காமல் மறுபரிசீலனை செய்வது மிக மிக நல்லதுங்க. எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செய்வது நல்லது என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்துது. நடக்கும் தொழில் சிறு மாற்றங்கள் செய்வது பற்றியோ கூட்டாளிகளை நினைத்து கொள்வது பற்றியோ ஆலோசனை செய்வீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவரலாமா என்று சிந்திப்பீங்க. ஒரு சிலர் விலை உயர்ந்த பொருட்களை விற்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படலாங்க. கூடுமான வரைக்கும் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஆலோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க. இல்லைனா முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று செய்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த 30ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தேவையில்லாமல் வெளியில் அலைவதையும் ஒழுக்க குறைவான சக மாணவர்களோடு பழகுவதையும் தவிர்ப்பது அவசியங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தம என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அஷ்டம என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் சனி பகவானும் ராகுவும் அமர்ந்திருப்பதால பிற மாணவர்கள் செய்யும் தவறு உங்கள் மீது சுமத்தப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்பு உண்டு என்று இருப்பதே உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சிம்மராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு தொடர்புள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. உழைக்கும் அளவிற்கு விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. சந்தையிலும் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்காதுங்க. பழைய கடன்களும் கவலை அளிக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவு சற்று அதிகமாகலாங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு, சனி, ராகு மற்றும் செவ்வாய் ஆகிய 4 கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கவில்லைங்க. குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகள் நிதி பற்றாக்குறையினால் சிரமப்படலாங்க. வேலை பார்க்கும் மனிதர்கள் சக்திக்கு மீறிய பணி சுமையால் அவதியுறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. விவாகத்திற்காக காத்து கொண்டிருக்கும் சிம்மராசியை சேர்ந்த கன்னியர்களுக்கு வரன் அமைவதில் ஒரு சில தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படலாம். எல்லா விதத்திலும் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் ஒரு சர்க்கம் ஸ்ரீமத் நாராயணியம் படித்து வாருங்கள். உடல் உபாதைகள் அகலும், மனக்குறைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.